ஒரு சைடு பாகிஸ்தான் இன்னைக்கு போர் நடக்க போறது 100% உறுதிடா அப்படிங்கிற லெவலுக்கே பிரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இந்தியா டைரக்டா போர்ல இன்னும் எந்த அடியும் எடுத்து வைக்கலனாலும் சுத்தி இருக்கிற என்னென்ன வழிகளை பாகிஸ்தானுக்கு கட் பண்ண முடியும், பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய எல்லா சாஃப்ட் பவரையும் 2025ல போருக்கு போகிறப்ப நம்ம ரெண்டு பேருமே களத்துல இறங்கி சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. அதை சுத்தி நிறைய விதத்துல அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை தாக்குற மாதிரி நம்மளால நிறைய விஷயங்களை பண்ண முடியும். சோ அந்த மாதிரி இந்தியா ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற அமைப்புகளை எப்படி எப்படி நம்ம வெளியில இருந்தே நசுக்க முடியுங்கிறதுக்கு இந்தியா ஆல்ரெடி நிறைய ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த ரெண்டு விஷயத்தை தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். மதன், நேத்திக்கு தானே நீ சொன்ன இத பத்தி நீ பேச மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நான் நேத்திக்கு தான் சொன்னேன் இந்த டாபிக் போதும், நம்ம அடுத்த டாபிக் போக ஆரம்பிக்கலாம்னு. பட் நேத்திக்கு வீடியோ போய் கமெண்ட் செக்ஷன் பாருங்க. ஃபுல்லா எல்லாரும் இருந்துகிட்டு இல்ல மதன், எனக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது டெய்லி தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ். சோ அத்தனை பேர் கேக்குறப்போ என்னால எப்படி அதை தாண்டி போக முடியும்னு தெரியல. சோ என்ன நடந்துட்டு இருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல, எஸ்பெஷலி பாகிஸ்தான் ஏன் இவ்ளோ பதறிட்டு இருக்காங்க? ஒரு போருக்கு உண்மையிலேயே ரொம்ப பதற, எந்த நொடினாலும் அடிச்சிருவான்னு ஒரு பயத்திலே இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு என்னன்னா பாகிஸ்தான் அவங்க சைட் பண்ணிட்டு இருக்காங்கங்கறத பார்க்க போறோம். இன்னொன்னு, இந்தியா சைலண்டா ஒரு சாஃப்ட் பவரை யூஸ் பண்ணி பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய மொத்த எக்கனாமியவே கட் பண்றதுக்கு, ஒரு பெரிய ஃபண்டிங்கே கட் பண்றதுக்கு ஒரு வொர்க் அப் பண்ணிருக்காங்க. அதுவும் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். டாபிக்கை டீடைல்டா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்குது, அதை சொல்லிட்டே ஆரம்பிக்கிறேன். முசோரியில ரெண்டு காஷ்மீரி ஷால் செல்லர்ஸ், ஓகே, அந்த ஷால் காஷ்மீரி ஷால் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, பஷ்மினா அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி விற்கக்கூடிய ரெண்டு பேரை தாக்கி, நீங்க இருக்காத, நீ உன் காஷ்மீருக்கே திரும்பி போ, இங்கெல்லாம் நீ வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சில பேர் அடிச்சிருக்காங்க. இது எவ்வளவு மோசமான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. இந்தியாவோடது காஷ்மீர்னு நம்ம எந்த அளவுக்கு சொல்றோமோ, காஷ்மீரிஸும் இந்தியன்ஸ் தானே. அவங்கள முசோரியில, வேற எங்கேயோ கிடையாது, முசோரியில, ஓகேவா, சம்பந்தமே இல்லாம ஷால் போட்டு விக்கிற ஒரு காஷ்மீரியா நீ காஷ்மீருக்கே திரும்பி போன்னு சொன்னா அதை விட ஒரு மிகப்பெரிய பிரிவினைவாதம் என்ன இருக்குது? இன்ஃபேக்ட் பாகிஸ்தான்ல இதெல்லாம் ஆரம்பிச்சு வைக்கிற அமைப்புகளுக்கு தேவையா இதுதான். இந்தியாக்குள்ள நீங்க அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா அப்படிங்கறத. நீங்க என்ன நல்லா வளர்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க என்ன இஸ்ரோல இருந்து வானத்துக்கு போறீங்க, கூகுளோட ஹெட்டா உங்க ஆளு இருக்காரு, என்ன உங்க நாட்டுக்குள்ள காஸ்ட் சென்சஸ்லாம் மறுபடியும் பண்றீங்க, எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல, நாங்க இங்க இருக்கிறதெல்லாம் குழப்பி விடணும். இதுதான் பேசிக்கா பாகிஸ்தான் சைடோட ஐடியா, கரெக்டா? அப்போ இந்த மாதிரி நம்ம நாட்டுக்குள்ள இந்த மதத்தாலையும் காஷ்மீருக்கு திரும்பி போய் இந்த மாதிரிலாம் பேசுறதுனாலையும் அவனை ஜெயிக்க வச்சிட்டு இருக்கோம். அவனோட கோலே இதுதான். இந்தியாக்குள்ள காஷ்மீரிஸ் மேல ஒரு வெறுப்பு உருவாக்கணும், காஷ்மீர்ல இருக்கிற டூரிசம் போகணும். அதுக்கு நம்ம பலியாக ஆட வேணாம் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அண்ட் இத சொல்றது நான் மட்டும் கிடையாது, ஹிமான்ஷி நர்வால், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நடந்த தாக்குதல்ல, பஹல்காம் தாக்குதல்ல இந்தியன் நேவி ஆபீசர், அவங்களோட மனைவி, அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் ரொம்ப அதிகமா பேசப்பட்டுச்சு உலகம் ஃபுல்லா. அந்த போட்டோ தான். அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? அவங்களோட கணவனோட பிறந்த நாள் இப்போ வந்திருக்குது, அதுக்கு அவங்க ரத்த தானம் பண்ணிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு காஷ்மீர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெறுக்கிறது, அதெல்லாம் பண்ணாதீங்க, நியாயம் கிடைக்கணும், அதுல சந்தேகம் கிடையாது, ஜஸ்டிஸ் வேணும், தப்பு பண்ணவே தண்டிக்கப்படணும், ஆனா மொத்தமா இந்த காஷ்மீரை தப்பா பேசுறத பண்ணாதீங்க, ஒரு மதத்தை தப்பா பேசுறத பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹிமான்ஷி நர்வால், யாரோட கணவன் அந்த இடத்துல இறந்து போனாங்களோ அவங்களே அதை பேசியிருக்காங்க. ஐ திங்க் we should all take a moment to understand that. and நான் மறுபடியும் சொல்றேன், நான் சொல்றேன்ல, ஒரு வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா வெளியில இருந்து ஒருத்தன் பிரச்சனை பண்ண வரானா அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். இங்க இருக்கிறவங்க அடிச்சுக்கிற வைக்கிறது தான் வெளியில இருக்கிறவனோட மிகப்பெரிய வெற்றியே. அதை தயவு செஞ்சு என்னைக்குமே இந்தியால இருந்து நம்ம யாருக்கு கொடுக்க போறது இல்ல. இதை நான் ஒரு 10 நாள் வீடியோலயும் மறுபடியும் சொல்றேன், இன்னும் 100 நாள் சொல்லணும்னா கூட சொல்லுவேன். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அத்தனை பேரும் இந்தியர்கள்ங்கிற ஒரு ஐடென்டிட்டி தான். எனிவே, இப்போ நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணிடுறேன். சில பேர் இங்க கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறத பார்க்க முடியுது, அதான் நீ என்ன இன்னும் போர் வரும்னு சொல்லிட்டு இருக்க, ஆனா ஒன்னும் வர மாட்டேங்குதுன்னு. போர் வரும்னு நான் சொல்லலங்க, போர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் ரொம்ப பப்ளிக்கா மக்கள் கிட்ட சொல்றாங்க, யுனைடெட் நேஷன்ஸ்ல போய் சொல்றாங்க, எல்லார்கிட்டயும் கத்துறாங்க. இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்ல அத்தனை கண்ட்ரீஸையும் பார்த்து எங்களுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணி வைங்கன்னு சொல்லி பேசியிருக்காங்க. போருங்கிறது நம்ம எல்லாரும் ஃபேண்டசைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, இது ஒரு எக்ஸைட் ஆகிற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா எந்த போரா இருக்கட்டும் கெட்டவங்க மட்டும் இறந்து போக போறது கிடையாது, நல்லவங்களும் இறந்து போவாங்க. நியாயமா அங்க நாட்டுக்காக சண்டை போடுற எத்தனையோ வீரர்கள் இறந்து போவாங்க. சோ அது எந்த விதத்திலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு தேவையான நியாயம் கிடைக்கணும், அதுக்கு நம்ம ஒரு ஆக்ஷன் எடுப்போம். ஆனா அது செலிப்ரேட் பண்ற விஷயம் இல்லன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அட் த சேம் டைம் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது பாகிஸ்தான்ல? பாகிஸ்தான் ஒரு போருக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. டீடைலா சொல்றேன். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். சோ காஷ்மீர்ல ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 1000 மதராசாஸை 10 நாளுக்கு நாங்க க்ளோஸ் பண்ணி வச்சிடுறோம்னு சொல்லி பாகிஸ்தானோட கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் அங்க அதிகமா வெயில் அடிக்குது, வெயில் ரொம்ப அதிகமா இருக்குது, சம்மர் சீசன், அதனால மூடுறோம்னு சொன்னாலும் இதுக்கு முன்னாடி எந்த சீசன்லயும் அவங்க இந்த மாதிரி மூடினது கிடையாது. இது அவங்க பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா சைடுல இருந்து இந்த இடங்கள் எல்லாத்தையும் அவங்க தாக்கிடுவாங்கங்கிற ஒரு பயம் இருக்குது. சோ அதனால தான் அவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய 1000 1 2 இல்ல 1000 மதராசாஸை அவங்க க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் நேத்துக்கு வீடியோல சொல்லி
சொல்லியிருந்தேன். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்கள், அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆல்ரெடி வந்து பங்கர்ஸ் அவங்களே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவங்க அந்த பங்கர்ஸ் ரெடி பண்றதுல இப்போ அடிஷனலா என்ன தெரிய வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேரோட கிராமங்கள்ல கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு தேவையான சாப்பாடு அவங்க ஆல்ரெடி சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பங்கர்ஸ்குள்ள. ஏன்னா இது ஆரம்பிச்சுச்சுன்னா எவ்வளவு நாள் போகும்னு தெரியாது, எவ்வளவு நாளுக்கு வந்து நம்ம ஒரு நார்மலான லைஃபை வாழ முடியும்னு தெரியலங்கிறதுனால பங்கருக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 2-3 மந்த்ஸ்க்கு தேவையான ஃபுட் சப்ளைசஸ் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல வந்து டூரிஸ்ட் இருப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டூரிஸ்ட் அத்தனை பேரையுமே பாகிஸ்தான் ராணுவம் வந்து இவாக்குவேட் பண்றாங்க. அண்ட் ஹஃபீஸ் சயீத் ஓகேவா, இந்தியாவோட மிகப்பெரிய எதிரி, இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களோட ஒரு மிகப்பெரிய எதிரி. இவன் தான் வந்து லஷ்கர் இ தைபாங்கிற அமைப்போட தலைவனா இருந்துட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 77 வயசு ஆயிடுச்சு. இந்த ஹஃபீஸ் சயீத் வந்து இந்தியாவுக்கு தேவை, என்னென்ன தப்பு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி எல்லா டாக்குமெண்ட்டையும் இன்டர்நேஷனல் லெவல்ல போட்டு வச்சிருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து இவங்க மேல ஒரு பவுண்டியே பிளேஸ் பண்ணிருக்குது. இவனை பிடிச்சு கொடுத்தா எங்களுக்கு வந்து கேஷ் பிரைஸ் கொடுப்போங்கிற அளவுக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி. இதுக்கு முன்னாடி மும்பைல நடந்த தாஜ் தாக்குதல்ல முக்கியமான புள்ளின்னு சொல்லப்படக்கூடிய ஹஃபீஸ் சயீதை வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியா வந்து பிரஷர் கொடுத்து நீங்க ஒப்படைக்கணும்னு சொன்னப்போ பாகிஸ்தான் பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, நாங்க வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறோம், எங்க நாட்டுக்குள்ளே அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருந்தாங்க. அவங்களோட வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டு அதை ஹவுஸ் அரெஸ்ட்னு சொன்னாங்க. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல இந்த பெரிய பிரச்சனை உருவாகிட்டு இருக்கிற நேரத்துல இத பண்ண ஒரு அமைப்பு, அந்த IMF அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து லஷ்கர் இ தைபா, பாகிஸ்தான்ல இருக்கிற லஷ்கர் இ தைபாவோட கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற இங்க நம்ம ஊர்ல பேசுற நியூஸ் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த லஷ்கர் இ தைபா அமைப்பு இருக்குல்ல, சோ பேசிக்கா இப்போ நடந்த தாக்குதலா இருக்கட்டும், மும்பைல நடந்த தாக்குதலா இருக்கட்டும், நிறைய இதுக்கு பின்னாடி காரணமா இருக்கிறது இந்த ஹஃபீஸ் சயீத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லஷ்கர் இ தைபாங்கிற இந்த அமைப்போட தலைவன்கிறது வந்து இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்டர்நேஷனல் லெவல்ல சொல்லிட்டே இருக்காங்க. பாகிஸ்தான் எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தீவிரவாதினா இந்தியா அமெரிக்கா உலகம் சொல்றதை விட்டுருங்க, பாகிஸ்தானே சொல்லி தான் ஜெயிலுக்குள்ள வச்சிருக்காங்க. சோ என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜெயில்ல போடுறதுக்கு பதிலா வீட ஜெயிலுன்னு சொல்லி அதை சப் ஜெயில்னு சொல்லி வீட்டுக்குள்ளே ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்காங்க. இத சொல்றது யார்? பாகிஸ்தானே இத சொல்றாங்க. சோ இந்த தீவிரவாத அமைப்புகளுக்குலாம் வந்து ஃபினான்ஸ் பண்ணிருக்காங்கங்கற கேஸ போட்டு உள்ள வச்சிருக்காங்க. டைரக்டா மும்பை தாக்குதல்ல இன்வால்வ் ஆனாங்கன்னு சொல்லாம இந்த அமைப்புகளுக்குலாம் காசு கொடுத்துறான்னு சொல்லி யார் சொல்றாங்க? பாகிஸ்தானே சொல்லி ஜெயிலுக்குள்ள தான் வச்சிருக்காங்க. அந்த ஜெயிலுக்கு இப்ப ப்ரொடெக்ஷன் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்தியா வந்து அங்க ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்துருமாங்கற ஒரு பயத்துல அதையும் பண்ணிருக்காங்க. சோ பேசிக்கா இது வரைக்கும் நான் சொன்னதுல இருந்தே உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தான் வந்து எல்லா இடத்துலயுமே ஒரு பதட்டமான நிலைமையில தான் இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் போக ஒரு பிரச்சனை அடிஷனலா பாகிஸ்தானுக்கு இருக்குது. மொத்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு ஒன்னு தானே, எல்லா கண்ட்ரிக்கும் ஒன்னு தானே இருக்கும். சோ இந்த ஒரே நேரத்துல ஆனா பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா 3 இடத்துல அவங்களோட மொத்த ராணுவத்தை பிரிச்சு வச்சிருக்காங்க. இது வேற அவங்களுக்கு இன்னொரு ஒரு தலைவலி. ஏன்னா பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய பலோச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நாங்க தனி நாடு எடுத்துக்கிறோம், எங்களுக்கு நாங்க பாகிஸ்தானோட இருக்க வேணாம்னு சொல்லி அங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. அப்புறம் டுரான்ஸ் லைன், ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல அங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. சோ பாகிஸ்தானோட ராணுவம் 3 இடத்துல பிரிஞ்சு இருக்காங்க. சோ இன்டர்நேஷனல் லெவல்ல உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாகிஸ்தான் இந்தியானாலே ஒரு போர் வந்து அஃபோர்ட் பண்றது வந்து நம்ம எக்கானமியை பாதிக்கும். ஆனா நம்மளை விட ஒரு 10 மடங்கு 20 மடங்கு அதிகமா பாகிஸ்தானோட எக்கானமியை பாதிக்கும். பாகிஸ்தான் எக்கானமியை பாதிக்குங்கிறப்போ பாகிஸ்தான் கிட்ட எக்கானமியே இப்போ வந்து உடைஞ்சு விழுந்துட்டு இருக்கிற எக்கானமியை தான் வச்சிட்டு இருக்காங்க. போற சுத்தமா அஃபோர்ட் பண்ண முடியாது. ஓகேவா, நம்மளுக்கு பாதிப்பு இருக்கும், ஆனா நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஆனா அவங்களால சுத்தமா மேனேஜே பண்ண முடியாத அளவுக்கு அவங்களோட எக்கனாமிக்கல் சிஸ்டமும் இருந்துட்டு இருக்குது. பாகிஸ்தான் ஆல்ரெடி அதிகமா கடன் வாங்கிட்டு இருக்காங்க. IMF வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய லோனை வரைக்கும் இவங்க ஆல்ரெடி சொன்னதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்கு கொடுக்கணுமா வேணாமான்னு சொல்லி பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரைக்கும் பேசிட்டாங்க. இந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த IMF, வேர்ல்டு பேங்க் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் அமைப்புகள் யார் யார் பாகிஸ்தான் வாழ்றதுக்கு காசு கொடுக்குறாங்களோ, கடனா கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் போய் இவங்களுக்கு நீங்க கொடுக்கணுமான்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் எல்லா கண்ட்ரிலயுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆர்மி வந்து கவர்மெண்ட் சொல்றது கேட்கும், ஆனா பாகிஸ்தான்ல மட்டும் ஆர்மி சொல்றதை தான் கவர்மெண்டே கேட்கும். அதனாலதான் அவங்க நாட்டுல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஒழுங்கான டெமோக்ரஸி இருந்ததே கிடையாது. அடிக்கடி ஒரு ராணுவ தளபதி வந்து பவருக்கு வந்துருவாரு, கண்ட்ரோல் எடுத்துப்பாரு. இது பாகிஸ்தானோட வரலாற்றுல மறுபடியும் நடந்துகிட்டே இருக்குது. இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, இவங்க கவர்மெண்டே இவங்க கண்ட்ரோல்ல கிடையாது, நீங்க கொடுக்கிற ஃபண்ட் அங்க இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும், அங்க இருக்கிற பொதுமக்கள் நல்லா வாழணும்னு கொடுக்கக்கூடிய ஃபண்ட் அதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை பேரை படிக்க வைக்கணும், இவ்வளவு சாப்பாடு இருக்கணும், இப்படி லோன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. சோ அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போய் சேராம இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகளுக்கு போகுது. அதனால நீங்க IMF ஃபண்டை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கறத நிறுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்தியா போய் பேசியிருக்காங்க. இது லிட்டரலா சோக்கிங் பாகிஸ்தான்ஸ் எக்கானமி, ஆல்ரெடி புரோக்கன் சிஸ்டம். ஓகேவா, ஆல்ரெடி உடைஞ்சு விழுந்துட்டு இருக்கிற சிஸ்டத்தை இன்னமும் பிடிக்கிற ஒரு வேலையை தான் வந்து இந்தியா சாஃப்ட் பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாகிஸ்தான் வந்து முறியடிக்கிறதுக்கு தான் அவங்க பதிலுக்கு வந்து இல்ல நாங்க எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணிருக்கோம், கணக்கு அமைக்கிறோம்லாம் சொல்லி ஒரு சைட் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்தியா பாகிஸ்தான் சைடு நடந்துட்டு இருக்குது. இந்தியா இன்னொரு விஷயமும் பண்ணிருக்காங்க. அகைன் ஒரு சாஃப்ட் பவர். கிரிக்கெட் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து இங்க எப்படி விராட் கோலி பேசுறோம், அங்க வந்து பாபர் ஆசம் பத்தி பேசுவாங்க. கரெக்டா, ஆனா நீங்க இன்ஸ்டாகிராம்ல போய் பாபர் ஆசமோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்க்க முடியாது. இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை தூக்கிட்டாங்க. இந்தியால இருந்து நீங்க அதை பார்க்கவே முடியாது.
முடியாது. பாபர் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி நிறைய கிரிக்கெட்டர்ஸ், நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், யார் யாரு பாகிஸ்தான் ப்ரொஃபைல்ஸ் இந்தியால ஃபேமஸா இருக்கோ அது ஒவ்வொன்னா இந்தியால காணாம போய்க்கிட்டே இருக்குது. ஸோ எந்த விதத்திலயும் நாங்க உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற ஒரு ஸ்டாண்டை வந்து இந்தியா ரொம்ப தெளிவா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ராபப்ளி இதெல்லாம் நார்மல் ஆகணுங்கிற ஒரு நினைப்பு பாகிஸ்தானுக்கு வந்துச்சுன்னா உங்க நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளை வந்து நீங்க அக்கௌண்டபிலிட்டி ஆக்குங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுங்க. அவங்களுக்கு தண்டனை நாங்க கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதுதான் இந்தியாவோட ஒரு கோரிக்கையா இருக்குது. இந்த கோரிக்கை இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, பல வருஷமா இருந்துட்டு இருக்குது. அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட்டும் இதை தான் சொல்றாரு. ஜேடி வான்ஸ் இப்ப பேசுறப்ப என்ன சொல்லியிருக்காரு, ரெண்டு நாடுமே ஃப்ரெண்ட்லி நாடு தான் அமெரிக்காவுக்கு. ஆனா இந்த தீவிரவாதிகளை வந்து அக்கௌண்டபிலிட்டிக்கு கொண்டு வர்றதுக்கு இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கறத வந்து பேசியிருக்காங்க. சோ உலகத்துக்கே தெரியும் பாகிஸ்தான் சைடுல இருந்து இது நடந்துட்டு இருக்குன்னு. இதுக்கு நம்ம வந்து புதுசா யாரும் வந்து நிரூபிக்க தேவையில்லை. இதை வந்து அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட்ல இருந்து நம்ம ஊர்ல இருக்கிற இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் அத்தனை பேரும் ஒரே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு. இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு மூணாவது பிளேயரை பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன். நீ யாரா குறுக்க மறுக்க நடுவுல ஓடிட்டு இருக்கங்கிற மாதிரி பங்களாதேஷ் வந்து ஒரு காமெடியை பண்ணியிருக்காங்க. மேஜர் ஜெனரல் ரிட்டையர்ட் ஏஎல்எம் ஃபஸ்லூர் ரஹ்மா அப்படிங்கிறவர் வந்து பங்களாதேஷோட ஒரு எக்ஸ் ரிட்டையர்டு மதிக்கப்படக்கூடிய ஒரு ஆர்மி ஆஃபீஸர். அவர் வந்து ரீசெண்டா என்ன பேசியிருக்காருன்னா, இந்தியா பாகிஸ்தான் அடிச்சிருச்சுன்னா பங்களாதேஷ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அஸ்ஸாம், நாகாலாந்து இதெல்லாம் போய் பிடிச்சிடணும்னு. எந்த உலகத்தில் இருக்கீங்க? இது எப்படி நடக்கும்? அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் நம்ம வந்து லாங் டேர்ம்க்கு ஓகேவா பங்களாதேஷும் சைனாவும் ஒன்னு சேர்ந்து இந்தியாவை கவுண்டர் பண்ணும். அப்படி என்ன இந்தியா பங்களாதேஷை பண்ணிருச்சுன்னு தெரியல. இன்ஃபேக்ட் பங்களாதேஷ்க்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே இந்தியா தான் பாகிஸ்தான் கிட்ட இருந்து. அப்படி இருக்கக்கூடிய இந்தியாவை வந்து ஏன் பங்களாதேஷ் சைடுல இருந்து இவ்வளவு பிரஷர் வந்துட்டு இருக்குன்னு தெரியல. அங்கேயுமே ஒரு ஒழுங்கான கவர்மெண்ட் இப்போ கிடையாது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் தான் இருக்குது. அதனால தான் இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் த டே எந்த கண்ட்ரில டெமோக்ரஸியை வந்து கையில் எடுக்கலையோ அந்த கண்ட்ரி வந்து ட்ரபிள்குள்ள போகுதுங்கிறத இன்னைக்கு நேத்துக்கு இல்ல நம்ம வரலாறு மறுபடியும் நம்ம கிட்ட ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது. கடைசியில மக்கள் சக்தி கிட்ட வந்து நின்னுச்சுன்னா கவர்மெண்ட்ல இருக்கிறவன் என்னனாலும் எனக்கு இதான் சரி அதான் சரின்னு 1000 பேசலாம். ஆனா மக்கள் கிட்ட தான் அல்டிமேட் பவர் இருக்குது. அவங்கள சூஸ் பண்ண வைக்கணும். அவங்க சூஸ் பண்ணாத கவர்மெண்ட் எங்க இருந்தாலும் அது பிரச்சனை. அட் த சேம் டைம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது, இந்த டாபிக்கை நான் கண்டினியூ பண்ணணுமா வேணாமாங்கிறத நீங்க சொல்லுங்க. என்ன நடந்துட்டு இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட சிம்பிளா சொல்லிட்டு இருக்கேன். லிட்டரலா இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது, இந்தியா அடிப்போன்ட்டாங்க. பாகிஸ்தானுக்கு எப்போ அடிப்பான்னு தெரியாது. உள்ளுக்குள்ள 3 இடத்துல பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஆர்மியை பிரிச்சு வச்சிட்டு இருக்காங்க. சோ என்ன நேரத்தினால அடிச்சிடலாங்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 நாள் அவங்க ரெடியாவே இருந்துட்டு இருக்காங்க. கண்டினியூஸா ராத்திரி நேரம் ஆயிடுச்சுன்னா நம்ம சைடு பார்டர் சைடு சுட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா வந்து இன்னமும் தாக்கல. இது எப்படின்னா சின்ன பையன் வந்து ஒரு பெரிய ஆளை அடிச்சிருவான். அதுக்கப்புறம் இந்த பெரிய ஆள் வந்து உன்னை நான் போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்போ என்னன்னு தெரியாம பயந்துகிட்டே இருப்பான்ல. லிட்டரலா இன்னைக்கு பாகிஸ்தானோட நிலைமை அதுதான். அது வந்து ரொம்ப சிம்பிளான காரணம் இந்தியாவோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். இத்தனை வருஷமா நம்ம பில்ட் பண்ணி வச்சிருக்கிற டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். இது இன்னைக்கு நேத்துக்கு நடந்தது இல்ல. நம்மளோட இந்தியா 1947ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவை பில்ட் பண்ணிருக்கோம் தெரியுமா. அந்த ஒரு தன்னம்பிக்கை அண்ட் அந்த ஒரு ஆர்ம்டு பவர் ஃபோர்ஸ் மொத்தமா இதனால தான் வந்து பாகிஸ்தான் பயந்துட்டு இருக்காங்க. அண்ட் நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோல பார்க்குறேன். until then bye, மதன் கௌரி signing off here. Love you all, take care, bye. Cheers MG.